இந்த ஆரம்பிச்சிட்டாங்களா சண்டைய, டாஸ்கை எப்படியோ நாசமா ஆக்கணும். அதுக்கு வந்து பல வழியில பண்றாங்க. ஆக்சுவலி இந்த டாஸ்க் வந்து என்னது, மேனேஜர்ஸ் விசஸ் தொழிலாளர்கள். இது மேனேஜர்ஸ்க்கு பவர் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. இது ஃபுல்லா வந்து தொழிலாளர்களுக்கான பவரை காமிக்கிறதுக்கான டாஸ்க் தான். ஏன்னா தொழிலாளர்கள் தான் ஆளும் வர்க்கத்தை மேனேஜரை வச்சு செய்ய போறாங்க. அப்படிதான் இந்த டாஸ்கே அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 3 சைக்கிள் கொடுத்துருக்காங்க. 3 சைக்கிளுமே வந்து ஒண்ணு நீங்க வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சைக்கிள் அழுத்தணும். அதாவது வாஷ்ரூமுக்கு பாத்ரூமுக்கு இதுக்கு போகணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சைக்கிள் அழுத்தணும். அடுத்து குடிக்கிற வாட்டர் இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருள்களுக்கும் ஒரு சைக்கிள் ஆகும். இப்படி 3 சைக்கிள் வந்து ஓட்டினா தான் வந்து மேனேஜர்ஸ் உட்பட எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த வேலையெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு வந்து தொழிலாளர்கள் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் மேனேஜர்ஸோட நிலைமை வந்து சோழி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டாஸ்க்ல வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது எப்படின்னா தொழிலாளர் பக்கத்தை வந்து நாமினேஷன் ஜோன் அப்படின்னாவும் தொழிலாளர்கள் அல்லாத இந்த மேனேஜர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு பஸர் பெல் அடிக்கும் போது வந்து நாமினேஷன் சைடு, அதாவது தொழிலாளர்கள் இருந்து ஒருத்தர் மேனேஜர் சைடும் மேனேஜர்ல இருந்து வந்து தொழிலாளர் சைடும் வந்து இவங்களே டிஸ்கஸ் பண்ணி மாத்தி அனுப்பணும். கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தொழிலாளர்கள் இருக்காங்களா அதாவது நாமினேஷன் ஜோன் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு ஆளை வந்து நெக்ஸ்ட் வீக் டைரக்ட் நாமினேஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து மேனேஜர் சைடு இருக்காங்களே அதாவது நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அதுல இருந்து வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கையில வந்து மேனேஜர் சைடு முத்து தலைமையில ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வந்து தொழிலாளர்கள் பக்கம் வந்து திணிக்க பாக்குறாங்க. தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க, நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது, நாங்க சொல்றதுதான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இதுல முக்கியமா வந்து இந்த யூனியன் பிரச்சனை. இவங்க மேனேஜர் சைடு என்ன சொல்றாங்க, நாங்க சொல்ற ஆளுகள் தான் யூனியனா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தொழிலாளர்கள் சொல்றாங்க இல்ல ஒரு யூனியன் தலைவர் என்ன அப்படின்னா தொழிலாளர்களுக்கான உள்ளது, அதனால தொழிலாளர்கள் சேர்ந்து அந்த யூனியன் தலைவரை வந்து நாங்க தேர்ந்தெடுப்போம், அவங்க தான் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் வந்து யூனியன்ல ஒருத்தரா இல்ல யூனியன் தலைவரா என்னன்னு தெரியல. அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போறாரு. ரெஸ்ட் ரூம் போறதுன்னு எங்களால வெயிட் பண்ண முடியாது, அவங்க மத்தவங்க வந்து பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் முடியாது, நாங்க தொழிலாளர்கள் எல்லாரும் மொத்தமா வந்து தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பனா வந்து மஞ்சரி சொல்றாங்க, அப்பனா அவர் ரெஸ்ட் ரூம் போனா ரொம்ப லேட் ஆகும், அவர் வந்து பேச சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அருணை முத்துகாம கூப்பிட்டு இங்க வாங்க பேசலாம் அப்படின்ன உடனே அருண் அந்த இடத்துல ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறாப்ல. அப்பனா மனிதர்களுக்கு நேச்சரா வர்ற சில விஷயங்கள் கூட வந்து யூஸ் பண்ணா கூட வந்து மேனேஜர் நாங்க கேட்கணுமா அப்படின்னு வந்து கேட்கிறாப்ல. அப்ப முத்து வந்து ஆமா எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு தான் போனோம் அப்படின்ன உடனே அருண் அது அப்படியெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சண்டை வந்துருச்சு. அதுல முத்து என்ன சொல்றாருன்னா, அப்படி உன்னால கேட்க முடியாது அப்படின்னா இந்த ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கல அதை கழட்டி வச்சுட்டு நீ உள்ளுக்கு போய் உட்காந்துக்கோ அப்படின்ன உடனே அங்க இருந்து அருண் நீ என்ன பிக் பாஸா, நீ சொல்றபடி தான் நான் கேட்கணுமா, அப்படி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு வந்து அருண் வந்து அதுக்கு வந்து சண்டை போடுறான். அதே மாதிரி அருண் இன்னொன்னு சொல்றான், நாங்க யூனியனா மொத்தமா வந்து தான் வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகும், ஒவ்வொரு ஆளால வந்து அசம்பிள் வந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அதுக்கு முத்து வந்து இதை நாங்க சொல்லணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்க, இது எங்க யூனியன் ரூல்ஸ், இதை நாங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசி அருண் வந்து தொழிலாளர்களா ஒண்ணு சேர்த்து இதுதான் யூனியன் ரூல்ஸ், நாங்க வந்தா மொத்தமா வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம், உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க வாங்க அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி யூனியன் தொழிலாளர்களை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே முத்து அங்க இருந்து கத்ரா, இந்த வீடு ஒன்னா இருக்குது 2ஆ இருக்குது உங்க கையில தான் இருக்கு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுல இருந்து தெரியுது பிக் பாஸ் வேற லெவல்ல ஏதோ கண்டென்ட் எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூனியன் தொழிலாளர்கள் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஆளும் வர்க்கம் இதெல்லாம் வந்தோம்னா சோசியல் மீடியா பூரா வந்து ஃபயரா பரவும். அதைத்தான் எதிர்பார்த்து பண்றாங்கன்னு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.